ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, விஷால் அவங்க நடிப்பில் வெளியாகிருக்க மதகஜ ராஜா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னா, விஷால் அடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸான நிதின், சத்யா, சடகோப்பன், ரமேஷ், சந்தானம் இவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்கூல் பிடி சாரோட அவங்களோட பொண்ணு மேரேஜுக்காக ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க விஷாலோட ஃப்ரெண்டான சந்தானமாக இருக்கட்டும், அடுத்து நிதின், சத்யா, சடகோப்பன், ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது அவங்க யாருமே சந்தோஷமாக இல்லைங்கிறது விஷாலுக்கு தெரிய வருது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையெல்லாம் விஷால் சால்வ் பண்ணாரா, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கதை. நிகழ்வுக்கு அப்புறம் தான் படத்தோட கதைக்குள்ளே போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கா, தேவையில்லாமல் இருக்கான்லாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் ஆஃப்குள்ளே தான் மெயின் கதைக்குள்ளே அந்த அவங்களோட விஷாலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரால பிரச்சனை, என்ன சால்வ் பண்ணுறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த மாதிரி கதைக்குள்ளே போகும். அடுத்து படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க வரலட்சுமி சரத்குமார் அவங்களா இருக்கட்டும், அடுத்து அஞ்சலி, இவங்க ரெண்டு பேருக்குமே ஆஸ் யூஷுவல் ரெகுலராக மாஸ் படத்தில் வர மாதிரி பாட்டுக்குன்னு வர ஹீரோயின்ஸ் மாதிரி தான். பெருசாக அவங்களுக்குன்னு படத்தில் ஸ்கோப் எதுவுமே அந்தளவு கிடையாது. ஆஸ் யூஷுவல் சுந்தர்சி படத்தில் எப்படி ஹீரோயின்ஸ் யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து படத்தோட மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா சோனு சூட், அவர் தான் மெயின் வில்லனு. அவருக்கும் பெருசாக அந்த அளவுக்கு ஸ்கோப் இருந்துச்சா அந்த மாதிரிலாம் கேட்டால் இல்லை தான். பட் அவரோட வேலை வந்து ஆஸ் யூஷுவல் வில்லனுங்கிற ரோல் மாதிரி தான். கடைசியாக எண்டில் கிளைமேக்ஸில் ஹீரோ கூட ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி முடிஞ்சிருது. படத்தில் மெயின் ப்ளஸ்னால் சந்தானம் அண்ட் மனோபலம் அவங்க ரெண்டு பேரோட பொசிஷன் ஏன் காமெடி பொசிஷன் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மெயின் ப்ளஸ் அது ஒன்று. அடுத்து விஜய் ஆண்டனி அவரோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு கிட்டத்தட்ட சுந்தர்சியோட கம்பேக் படம் மாதிரி இதுன்னு சொல்லலாம். என்னதான் படம் வந்து 12 வருஷம் கழித்து வந்தாலுமே படத்தோட மெயின் ப்ளஸ்ஸாக இருக்குது பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எப்படி சொல்கிறது, ஒரு விஜய் ஆண்டனி வைப்பு, பழைய வைப்பு அந்த ஃபீல்டில் இருந்துச்சு படம் முழுக்க. சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா செம்மையாக படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. என்ன 12 வருஷம் கழிச்சு வர்றதுனால நம்ம அந்த செட்டப்பில் இருக்க மாதிரி மைண்டோட போயிட்டு படம் பார்க்க போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 2.5 மணி நேரம் படம் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.